கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy உங்களை Spirit, சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, By the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னம் and the presence of the Holy Spirit, உங்களோடு கூட இருக்கிறது. it is with you. அதை உண்மையை விசுவாசியுங்கள். Truly believe in it. அதன் மகிமையை நிச்சயம் நாம் பார்ப்போம். Surely we will see the glory of நீங்கள் அதை it. பார்ப்பீர்கள். You will see in your life. நம் வாழ்க்கையிலே In our life, தேவனோடு இணைந்து வாழ்வதுதான் it is uniting with God. சிறந்த வாழ்க்கை. It is a greatest blessing. இணைவதற்கான சூழல் எல்லாம் தேவன் உண்டாக்குகிறார். God is making all situation to come near to Him. நாம் தாம் சூழ்நிலைகளை வேறு விதமாக எண்ணுகின்றோம். But we are thinking the situation in a different way. அவரோடு இருக்கவே அநேக காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். God is making all things to get united with Him. நம்முடைய கரத்திலே தேவனுடைய வேத புத்தகம் இருக்கிறது. In our hand we are holding God's word. நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. We have a prayer time which we have fellowship with God. அவரை இன்னும் ஆழமாய் அறியும்படியாக ஆலயங்கள் இருக்கிறது. To understand Him more deeply, there are churches there. இவையெல்லாம் தேவன் நம்மோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிற ஒரு ஐக்கியமா இருக்கிறது. This all kinds of fellowship is the one which God wants to get close with His people. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தேவனை தேட அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். we should try to seek God's presence. எப்படி தேடுவது? How we should seek? வேத வார்த்தைகளை, Through God's word, தேவ வசனங்களை through God's speaking. அனுதினமும் வாசிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். By meditating it day and night we should be. நாம் எப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை கருத்தோடு கவனத்தோடு செய்கிறோம். How we are doing for our day-to-day needs. அதுபோல் நம் வாழ்க்கையிலே It's the same way in our life. வேத வசனத்தினுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். We should understand and read God's word daily and understand it. அது நமக்குள் தேவனுக்குள் வளர்ச்சியை கொடுக்கும். That brings a development in God. இரண்டாவது, ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தில் கடந்து போக வேண்டும். Second, we should go in a prayerful experience. மூன்றாவதாக, ஆலயத்திலே நாம் கடந்து போய் அதிகமாக தேவனோடு கூட இணைந்து வாழும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். Third part is we should go to a church on every Sunday to have fellowship with God. இந்த மூன்று அனுபவத்தில் போகும்போது When we go into three experience நம் வாழ்க்கையிலே in our life, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். we can able to receive God's presence in our day-to-day என்று life. சொன்னால் வேத முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Reason, many explanation have been given fully in the Bible. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, As we meditated yesterday, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வதை பார்த்தோம். I can see from verse, Paul said to Timothy, "Thou therefore endure hardness as a good soldier in Jesus Christ." இந்த தீமோத்தேயு என்பவர் Who is this Timothy? தேவனுக்கு பயந்து சாட்சியை வாழ்கிறவர். He is the one who feared God and lived a testimonial life. அவருடைய தாயாரும் பாட்டியும் கூட சாட்சிகளாய் இருந்தவர்கள். Their mother and grandmother were testimonial family. அவர்களுக்குள்ளாகவே தீங்கு அனுபவி என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். From that background, Paul is saying to them, face that hardness. அதோடு கூட முடிக்காதபடிக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், Not only completing that, the same verse, 2 Timothy chapter 2, இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. verse 9, wherein I suffer trouble as an evildoer, even unto bonds, but the word of God is not bound. எது நிமித்தமாய் துன்பத்தை அனுபவிக்கிறாரா? By what sake he is enduring that hardness? தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொன்னால் தீங்கு அனுபவி என்று சொல்லி, By looking at Timothy, Paul said to him, அவருக்கு மாத்திரம் தீங்கல்ல, not only for hardness for him, தனக்கும் துன்பம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். Paul is saying about his own experience, he also faced the same. எதினால் என்று 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, By what means, it says in the verse 8, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்திருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். and it says, remember that Jesus Christ of the seed of David was raised from the dead according to my gospel. பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்வதை பார்க்கிறோம். Paul is saying to Timothy, நினைத்துக்கொள் remember, என்று சொன்னால் தேவனுடைய வசனமோ but he says the word of God is, கட்டப்பட்டிருக்கவில்லை. it is not bound, he says. நமக்கு துன்பம் வரும், துயரம் வரும், We face a hardship and pain, பலவீனம் வரும், பிரச்சனை வரும், we face sickness and problems, மரணம் வரும். even death may come. ஆனால் சுவிசேஷம் சொல்லப்பட்ட தேவனுக்கோ But God who said the gospel, துன்பம், வேதனை, all the pain and troubles, மரணம் வந்தாலும் கூட even though the death may அவர் come, உயிரோடு கூட எழுந்து he has raised from the dead. இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறபடியினாலே Today he is living forever. தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. God's
God's word is not bound. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, துன்பத்தை அனுபவிப்பதினாலே by suffering this முடிவு hardship, வெட்கத்தை கொண்டு வராது, in the result, it will not create a defeat. துன்பத்தை கொண்டு வராது, It will not create pain. வேதனையை கொண்டு வராது. It will not create sorrow. வேதம் சொல்கிறது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. Bible says your sorrow shall turn to joy. ஏனென்றால் தேவனுடைய வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. Reason, God's word is not bounded. வசனத்தை ஒடுக்க முடியாது, No one can oppress the God's word. வசனத்தை தடுக்க முடியாது. No one can defeat God's word. காற்றை உண்டாக்கினவர், The one who created அவர் air, வார்த்தை எங்கும் கடந்து போகிறதா இருக்கிறது. his word is traveling everywhere. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாய் அவருடைய சுவாசம் இருக்கிறபடியினாலே, Every man has a God's own breath in him. அவருடைய ஜீவன் இருக்கிறபடியினாலே His life in him. வசனத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. No one can stop God's word. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, இந்த வசனத்துக்காக for this verse, தீங்கை அனுபவிப்பதினாலோ, by accepting that hardness, இந்த வசனத்துக்காக துன்பத்தை அனுபவிப்பதினாலோ by taking the suffering by this verse, நாம் தோற்று போவதில்லை. we will not be defeated. துன்பப்படுகிற அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும். To bring many suffering people into God. தீங்கு அனுபவிக்கிற அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த முடியும். To the people who are in pain, we should make them to come to God. ஏனென்றால் சுவிசேஷம் Reason, gospel, மரித்ததல்ல, it is not a dead ஒரு one. கற்பனைக்குரிய காரியம் அல்ல, It is not an imaginary இது one. ஒரு பாரம்பரிய ஒரு கதை அல்ல, It is not a traditional அது story. ஜீவனுள்ளதா இருக்கிறபடினாலே It is a life filling. எதையும் சந்திக்க ஆயத்தமாகும். Let us accept anything. ஏனென்றால் நாம் போர் சேவனாக நாம் பார்த்தோம். Reason, God's word say we are a soldier. ஒரு ராணுவ வீரன் How a soldier, எதையும் சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமாகிறான். he is ready to accept and fight for anything. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, எல்லாவற்றையும் சந்திக்க ஆயத்தமாகும். to accept, to do anything for God, அதற்குரிய கிருபையையும் for that God's grace, அதற்குரிய அபிஷேகத்தை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God is able to give that anointing in our life. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for your words. துன்பத்தை கண்டு துவண்டு விடுகிறோம், As we are looking at our problems and getting தீங்கை கண்டு discouraged, பயந்து விடுகிறோம். as we are getting our pains and getting ஆனால் suffered. இன்றைக்கோ But today, அதை குறித்து பேசியிருக்கிறபடியினாலே you are speaking through that. அதை சந்தித்துக் கொண்டே போய் துதிக்கிறையா. We are facing that and we are praising you. ரீபாலதுருபியாதியா, Oh, we thank you, அது Lord. என் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். That brings a glory to my life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.